Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை பயிறு குழம்பு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் எங்களோட ஆஃப்டர்நூன் ரூட்டீன் சப்ஜா சீட்ஸ் வீட்லயே பண்ணியிருந்தோம். அது எப்படி வந்தது, அது கூடவே கலாக்கை ரைஸ் ஃபைனலா பார்க்க போறோம். So let's get started. ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு பச்சை பயிறு ஒரு கப் எடுத்து 1.5 கப் தண்ணி, அதுக்குள்ளேயே ஒரு பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி. அச்சச்சதுன்னு அத்தை கையில தேய்ச்சி போடுறீங்க, நம்ம எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கர்ல. ஸோ நான் இந்த நவீன மிஷின் யூஸ் பண்ணி இடிச்சு போட்டுடலாம். இப்போ என்ன பிரச்சனை, நம்ம பருப்பை ஊற வைக்கல. ஸோ மூடி போட்டு 3 விசில் விட்டுறலாம். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 1 விசில் கம்மியாக விட்டால் போதும். டைம் இருந்தால் கண்டிப்பாக ஊற வைங்க, அதுதான் ஹெல்த்தியும் கூட, கேஸும் மிச்சமாகும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 5லேருந்து 6 பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைஞ்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு. பாயசத்துக்கு வேக வைக்கிற மாதிரி கூழ் மாதிரிலாம் வேக வச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ இது கூடயே தேவையான சால்ட்டையும் போட்டு வச்சிருவோம். இப்போ நம்ம குழம்ப கமகமன்னு தாளிச்சு விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, அதை வெடிச்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு, இங்கே என்ன ஜர்க்குன்னா கடுகோடவே சீரத்தையும் போட நாங்கள் மறந்துட்டோம். வெங்காயம் நல்லா தகன்னு வதக்கணும், அதுதான் நல்ல ஃப்ளேவர். இது கூடவே பருப்பை ஊற்றி ஒரு கடைஞ்சு கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டு சர்வ் பண்ணிடலாம். பருப்பு குக்கர் வரதுக்குள்ளேயே அத்தை பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணிட்டாங்க. பட் இடையில அந்த கிளிப் போட்டா பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமோ இல்லையே, எடிட் பண்ணும்போது எனக்கு மண்டை குழம்பிடும். அதே மாதிரி பச்சை பயிறு ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருப்பாங்க, ஃபேஸ்க்கு பைத்தம் பருப்பு தான் போடுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளோ பெனிஃபிட். நீங்க ஹேர் பேக், ஃபேஸ் பேக்ல எல்லாம் நீங்க பச்சை பயிறு மாவு போடலாம். மஞ்சள் பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது, அது ரீஃபைண்டு, ஏன்னா அதோட தோல் எடுத்திருப்பாங்க. ஸோ பச்சை பயிர் தான் ரொம்ப பெனிஃபிட். அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் எல்லாருமே இது அடிக்கடி ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்திக்குமே கொஞ்சம் வர மசாலா போட்டு மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணுவாங்க, அது சூப்பரா இருக்கும். எங்க வீட்டில் மோஸ்ட்லி எவ்ரி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு குழம்பு தான். நைட்டு இதே குழம்பு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தக்காளி பழத்தை வணக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு இந்த குழம்பு உள்ளே ஊற்றி சூடு பண்ணிட்டா இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்படி தான் நாங்கள் இந்த குழம்பு விற்றுருவோம். அத்தை டெய்லி ரொட்டீன் கொத்தமல்லி காஃபி வச்சுட்ருக்காங்க. ஸோ அத்தை நைட்டே பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் உடன் ஷாப்பிங் போர்டில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பிங்க் கலரில் ஸ்டெயின் ஆயிருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் தேய்ச்சி கழுவினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பீட்ரூட்டை துருவி போடுறத விட கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அத்தை சொன்னாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை லேசாக வதங்க விட்டுட்டு 1/2 கிலோ பீட்ரூட் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வேணும். அப்போ கலரி விடணும். பீட்ரூட் கொஞ்சமாக ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க லேசாக மட்டும். டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிக்க முடியாதவங்க பீட்ரூட் இந்த மாதிரி பொரியல், தயிரில் போட்டு பச்சடி, அதுக்கப்புறம் சட்னி செய்வாங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு இம்யூனிட்டி நல்ல பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி அனிமிக் பேஷண்ட்ஸ் ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த லிப்ஸ்டிக் போடுவோம்ல கட் பண்ணும்போது அது அடிக்கடி போட்டு உங்களுக்கு லிப்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்கும். இதுதான் எனக்கு பீட்ரூட்டில் பிடிச்ச விஷயம். டேஸ்ட்டு நிஜமாக தயிர் பச்சைலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு குடிச்சிருவேன், சாப்பிட்ருவேன். பச்சடிக்கு ஒரு சின்ன பீட்ரூட்டை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது கூடவே தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா தாளிச்சு கொட்டி ஆறுனதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அப்போ வெளியே கூட்ட போயிட்டாங்க. வாசல் ரொம்ப பெருசு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் கூட்டுறதுக்கு. அதிகம்னு நானும் ஜம்முன்னு குளிச்சுட்டு சாப்பிட்டோம். இப்போ கடல மிட்டாய் செய்யலான்னு நிலக்கடலை வறுத்துட்ருக்கேன். சேர்த்தி வறுத்து வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி கருப்பட்டி கூட வச்சு சாப்பிட்லாம். சட்னி செய்யும்போது டக்குன்னு அரைச்சிக்கலாம். இப்படியே மெதுவாக லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அடுத்தது வெல்லம் காய்ச்சறதை பற்றி சொல்வேன் தானே பார்க்குறீங்க. கரண்ட் போயிடுச்சு. ஸோ அந்த ரெசிபி எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் ரிட்டன் ரெசிபி உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். பொரி உருண்டை, கடலை உருண்டை அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு நாள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆதி காலத்து வருஷ கணக்காச்சு மிக்சியில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிற வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு பக்கத்தில் ஃபார்மர் யாராவது பால் விற்றாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. பேக்கெட் பால் விட இதுதான் பெஸ்ட்டு. யூஸ்வலாக வெண்ணெய் தயிர்லேருந்து எடுக்கிற ஆடையில் எடுத்தால் தான் நல்லா வரும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி தயிர் பெருசாக பிடிக்காது அப்படின்னா நம்ம பால் இருக்கிறதே சேகரித்து வச்சுட்டு வாங்க. என்னைக்கு நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரை உள்ளே போட்டுக்கோங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா புளிக்க ஃபர்மெண்ட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. அப்புறம் அதை நீங்கள் அரைச்சாலே உங்களுக்கு நல்ல வெண்ணெய் வரும். இந்த வாட்டி ஒரு 3 கப் அளவுக்கு நல்ல ஜில்லுன்னு தயிரோட ஆடையை எடுத்து தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிளெண்டரில் நான் அரைச்சிடுறேன். என்னது விஸ்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சி கையில் சிலுப்பினாலும் சரி, ஃபர்ஸ்ட்டே எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு என்ன ஆகும்னா
நல்ல சீக்கிரம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு திக்கானதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பீட் பண்ணுங்க, இல்லைன்னா பிளெண்டர் வச்சு பீட் பண்ணுங்க. நல்ல வெண்ணெய் சூப்பராக வந்துடும். வெண்ணெய் வந்து கரெக்ட் டைமுக்கு வரலைன்னா கூலிங் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நேரம் வேணால் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வெண்ணெய் வந்து தண்ணியினால் நல்லா அலசி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பட்டரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெய் காய்ச்சும் போதும் கசடே உங்களுக்கு இருக்காது. சில பேர் இந்த மாதிரி ப்ராப்பரான டெம்பரேச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் வச்சிட்டாங்கன்னா ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது வெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பாயிடும். ஸோ வந்து அது கெடாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், தண்ணி நல்லா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வெண்ணெய் வந்துட்டு தேவைஞ்சு வரும் மேலே. அடுத்தது சரி, இந்த திருநீற்று பச்சை தான் இருக்கே, சப்ஜா சீட்ஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சப்ஜானா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வார்த்தை என்னன்னா பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் துளசியோடது. ஏன்னா வந்து திருநீற்று பச்சைக்கு ஸ்வீட் பேசில் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து பேர் இருக்கு. ஸோ அதனால அதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருஞ்சீரகம் கலர், நல்ல டார்க் பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி ஃபலூடாலெல்லாம் இதை தான் போட்டிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ஊறிடும். நிறைய ஃபைபர் இருக்கு. இதே சியா சீட்ஸ் அப்படிங்கிறது வேற. அது வந்து சியா அப்படிங்கும் போது அதுக்கு பேர் ஸ்டாமினான்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கவங்க அவங்கெல்லாம் சியா சீட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஊறுறதுக்கே நல்ல ஒரு 3/4 மணி நேரம் டைம் நல்லாவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைபர் நிறைய இருக்கு. வெயிட் லாஸ் ரெசிபி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லா சாலட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸ்மூத்திஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் இலை வந்துட்டு அம்மாச்சி ஞாபகமாக 2019 ஜூலையில் வந்து நெட்டு வச்சது. திருநீற்று பச்சை செடியில் வெள்ளை கலரில் பூ வரும். அது காஞ்சவுடனே விதை வரும். அது ஒரு வாட்டி நீங்கள் போட்டாலே போதும். அது வாட்டிக்கு காற்றுல பக்கத்தில் விழுந்து நிறைய செடி முளைச்சிரும். ஸோ அந்த விதை தான் சப்ஜா சீட்ஸ். உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை போட்டிங்கன்னா நல்லா முளைச்சிரும். இதை காஞ்சதும் பொரிச்சிட்டு லேசாக நீங்கள் பெசரி விட்டுட்டு சீட்ஸை தனியாக எடுத்து லேசாக புடைக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு புது டெக்னிக் நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். முறத்தை ஸ்லாண்டிங்காக வச்சு ஊதி விட்டேன். சப்ஜாலாம் கீழே வந்துருச்சு. மேலே எல்லாம் அந்த ஹஸ்கெல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ரோஸ் மில்கில் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஊறிடுச்சு. என் பையனுக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தா எனக்கும் பிடிக்கல, கஷ்டமாக தான் இருந்தது குடிக்கவே. மேபி சாப்பிட்டு பழகிடும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்கலையா? சரி, பிளெயின் அம்மா போட்டு தரேன். உனக்கு பிளெயினாக போட்டு தரேன். இப்போ அம்மா குடிச்சுட்டுமா? நாளைக்கு கிடைக்கிற கலாக்காய்க்கு நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய்க்கு இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் மேல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான். ஸோ வந்துட்டு கலாக்காய் வந்து செம பெனிஃபிஷியல். அதில் விட்டமின் சி இருக்கு. இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஜீரண சக்தியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது கிரேவிங்ஸ் புளிப்பாக சாப்பிடலான்ட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சூடுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கலாக்காய் ட்ரை பண்ணுங்கள், சீசன் அப்போ கிடைச்சா. அதே மாதிரி நெல்லிக்காய் அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியில் நீங்கள் நெல்லிக்காய், கலாக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் 3மே இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஒரு 3 கப்பு அளவுக்கு வேக வச்ச ரைஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் இதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். காலையில் வச்ச சாப்பாடே நைட் மீதி ஆகிடுச்சு. பட் குழம்பு வந்து வீடியோ எடுத்தனால என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த சாப்பாடு தான் நான் தாளிச்சு விட போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்த சாப்பாடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு கலாக்காய் எடுத்து 2 அரிஞ்சு விதை எடுத்துருங்க. மிக்சியில் போட்டு 1-2 லைட்டாக அரைச்சி வச்சிடணும். இப்போ கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, அரைக்கை அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்ச கலாக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன துண்டு வெல்லம். இந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஹீரோ நம்ம ரெசிபிக்கே. ஸோ கண்டிப்பாக போடுங்க. நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சாதம் 3 கப் அளவுக்கு எடுத்து போட்டு 1/2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் நெய்,
சால்ட்டு பத்தலைன்னா இப்போ போட்டுக்கோங்க. ஒரு கிளறி சர்வ் பண்ணிவிடுங்க. இது கூட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். See everyone, bye bye.